இல்ல இல்ல நீங்க சொல்றது தப்பு. கூட்டணி ஆட்சி இருந்தாதான் எப்போதும் கூட்டணி நடத்தும் கூடாது என்கின்ற சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட ஒரு திரைப்படம் வந்திருக்கிறது. நான் திரைப்படத்தை சொல்வதற்கு காரணம், அந்த திரைப்படத்தை தயாரிப்பது தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சி, அந்த குடும்பம். அந்த படத்திலே இருக்கிற வசனத்தை பற்றி சொன்னார்கள். காங்கிரஸ் தான் இந்தியை திணித்ததாம், இவர்கள் தான் எதிர்க்கிறார்களாம். அந்த இந்திய எதிர்ப்பு என்பதை இந்த நேரத்திலே சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனக்கு இந்தி தெரியாது, இங்க இருக்கிற பல பேருக்கு இந்தி தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு மேலவை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு பெண்மணி, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர், இந்தியிலே படித்து பட்டம் பெற்றிருக்கிறாரா இல்லையா? அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு இளைஞர் மத்தியில் அமைச்சராக இருந்த போது அன்றைய முதலமைச்சரிடம் கேட்ட நேரத்தில், எப்படி இந்த இளைய வயதிலேயே அவன் சிறப்பாக பணியாற்றான் கேட்ட போது, அவனுக்கு ஆங்கிலத்தை விட இந்தி மிக நன்றாக தெரியும், ஆகவே அவனுக்கு அங்கே மரியாதை இருக்கிறது சொன்னாரா இல்லையா? ஊரிலே இருக்கிறவன் எல்லாம் நீ அம்மா என்று அழைக்க முடியாது, மாதாஜி என்றுதான் அழைக்க வேண்டும், அப்பா என்று அழைக்க முடியாது, பிதாஜி என்றுதான் அழைக்க வேண்டும் என்று ஊருக்கு சொல்லிவிட்டு தன் வீட்டில் இருக்கிற பெண்களையும் பிள்ளைகளையும் எல்லாருக்கும் இந்தி கற்றுத் தந்திருக்கிறார்களே. நான் அவர்களை பகிரங்கமாக கேட்கிறேன், இந்தி இந்த நாட்டில் ஆட்சி மொழியாக வராமல் சட்டத்தில் தடுத்ததற்கு ஒரே காரணம் சஞ்சீவ் ரெட்டி. சட்டம் அரசியல் நிர்ணய சபையில் ஆட்சி மொழி எது என்பதற்காக விவாதம் நடந்து அதற்கு ஓட்டெடுப்பு நடக்கிற போது சரிசமமாக வாக்கு வருகிறது, இந்திதான் ஆட்சி மொழி என்று அந்த விவாதத்திற்கு. அந்த நேரத்தில் சேர்பர்சனாக இருந்த சஞ்சீவ் ரெட்டி தன்னுடைய வாக்கை இந்தி மொழிக்கு எதிராக போட்டதால் தான் அரசியல் சட்டத்திலேயே இந்தி ஆட்சி மொழியாக தடுக்கப்பட்டது. ஆக நீங்கள் எதை உயிர்கொள்கை என்று சொல்லி இன்றைக்கு படம் எடுக்கிறீர்களோ, அந்த உயிர்கொள்கை இந்தி ஆட்சி மொழியாக வராமல் தடுத்த அந்த சஞ்சீவ் ரெட்டி இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி தேர்தல் நின்ற போது நான் சொன்னது நண்பர்களே, அவருடைய தந்தை பெரியார் சொன்னது விடுதலை எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். 1000 இருந்தாலும் விவிகிரி பார்ப்பனன், சஞ்சீவ் ரெட்டி நம்மாள் என்பது மட்டுமல்ல, திராவிடன் என்பது மட்டுமல்ல, இந்தி இன்றைக்கு ஆட்சி மொழியாக வருவதை தடுத்தவனே அவன்தான். அவனுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னபோது அன்றைய முதல்வர் உங்களை போன்ற ஊடகத்தின் மத்தியிலே நின்று அவர் சொன்ன பதில், உங்களில் ஒருவர் கேட்கிறார் உங்கள் தந்தை சொல்லி இருக்கிறார் என்று, அதற்கு சொன்னது, தந்தைக்கு வயதாகிவிட்டது, ஏதேதோ பிதற்றுகிறார். இவருடைய இந்தி எதிர்ப்பு போராட்டம் அது. நான் பகிரங்கமாக கேட்கிறேன், 1967 வரை தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் தமிழ்தான் மொழியாக பாடமொழியாக இருந்தது. அதற்கு பின்னாலே ஆங்கிலத்தில் ஒருவருக்கு காங்கிரஸ்காரன் காரணமா, அதற்கு பின்னாலே வந்த திராவிட இயக்கங்கள் காரணமா? ஆக சொல்வதற்கும் செய்வதற்கும் சம்பந்தம் இல்லை. தமிழ் மொழிக்காக அந்த காலத்திலே திருக்குறளை மொழியில கொண்டு வந்து பல சாதனைகளை செய்வதற்கு தலைவர் காமராஜ் காரணமாக இருந்தார். அதையெல்லாம் மறைத்துவிட்டு போலித்தனமாக இருக்கிறார்கள். நாங்கள் இப்படி வருவதற்கு காரணம் ஒன்று. இன்றைக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன், பல பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. 1972 தலைவர் காமராஜ் திருச்சிக்கு வருகிறார். அங்கிருந்து கரூருக்கு போக வேண்டும். அப்போது அவருக்கு நீரிழிவு நோய் இருந்த நேரம். அப்போதெல்லாம் அவர் போகிற வழியில் அவருடைய உதவியாளர்கள் எங்கெல்லாம் டிபி இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு நிறுத்துவார்கள். ஒன்று இறங்கி அவர் சிறுநீர் கழிப்பார், இல்லை என்றால் பரவாயில்லை போ என்பார். அந்த 72 திருச்சியிலிருந்து போகிற போது திருச்சிக்கு அடுத்து பெட்டாய்த்தலையிலே ஒரு டிபி, குடித்தலையிலே ஒரு டிபி, மாயனூரிலே ஒரு டிபி, கரூரிலே ஒரு டிபி. அவர் திருச்சியை விட்டு புறப்பட்டவுடன் அவருக்கு பின்னாலே போன நான் அது பார்த்த காட்சி அது. அத்தனை டிபிகளும் கேட்டே மூடப்பட்டு பூட்டப்பட்டு விட்டது. போகிற வழியிலே அவர் சிறுநீர் கழிக்க கூட விடக்கூடாது என்பதற்காக எப்படிப்பட்ட வக்கர புத்தி என் கண் முன்னாலே இன்னமும் இருக்கிறது. குளித்தலை தாண்டியதற்கு பின்னாலே அவர் போக வேண்டும் என்கிற போது சாலை ஓரத்திலே நம்மை போல அவரும் சாலை ஓரத்திலே சிறுநீர் கழித்து விட்டு போனார். அவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. அப்படியெல்லாம் செய்துவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை டிவிகளிலும் காமராஜருக்குத்தான் அவருக்காகத்தான் இவர்கள் ஏசி வைத்தார்களாம். எப்படிப்பட்ட பம்மாத்து வேலை நண்பர்களை! 2-3 நாட்களுக்கு முன்பாக அந்த கட்சியுடைய மிக முக்கிய தலைவர்கள் ஒருவர், காமராஜரை மட்டுமல்ல உலகத்தில் இன்றைக்கு ஒரு தலைவருக்கு 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் சிலை இருக்கிறது என்றால் மகாத்மா காந்திக்கு. அந்த காந்தியை பற்றி பேசுகிறது, என்னடா காங்கிரஸ்காரன், காந்தியே உள்ள படுக்க வச்சவனே நாங்க தாண்டா, உங்களுக்கு எல்லாம் என்னடா இருக்கு என்று கேட்கிறார். அது என்ன உள்ள படுக்க வச்சு எனக்கு புரியல. துரைமுருகனை உள்ள படுக்க வச்சா எனக்கு புரியுது, பொன்முடியை உள்ள படுக்க வச்சா புரியுது, டிஆர் பால உள்ள படுக்க வச்சா புரியுது, பேசினவரே உள்ள படுக்க வச்சாங்க அப்படி சொன்னா புரியுது. ஆனா மகாத்மா காந்தியை உள்ள படுக்க வச்சான். அட பாவிகளா, நீங்க எல்லாம் வெள்ளை சட்டை வேட்டி கட்டுவதற்கு காங்கிரசும் காந்தியும் செய்த தியாகம், அதனால் தான் வந்திருக்கிறீர்கள். ஒரே ஒரு துயரம், இந்த நாடு சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருக்கிற போது காங்கிரஸ் மட்டும் என்று சொல்ல மாட்டேன், கம்யூனிஸ்டுகளும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து போராடித்தான் சுதந்திரம் வந்தது. சுதந்திரத்துக்காக போராடி தெருவில் இருக்கிறான். சுதந்திரமே வேண்டாம் என்று மாநாடு போட்டு தீர்மானம் போட்டவர்கள் ஆட்சியில் இருப்பது மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட கூட்டம் நடப்பதற்கு கூட அனுமதி தராதல்ல மிரட்டி பார்க்கிறார்கள். வெள்ளைக்காரன் காலை நக்கி படைத்தவர்களுக்கே இந்த திமிர் இருக்குமானால்
அந்த வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடி தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்ட காங்கிரஸ்காரனுக்கு என்ன இருக்கும் என்பதை 4 மாதம் கழித்து புரிந்து கொள்வார். யாரு மிரட்டுறாங்கன்னு பாக்குறீங்க? பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, மிரட்டுறாங்க எங்களை, இந்த நிகழ்ச்சி நடத்த விட மாட்டாங்கன்னு சொல்றீங்க. எங்க தமிழ்ல தானே சொன்னேன். போலீஸ் அங்க உள்ள இருக்கு, போய் பாருங்க. என்ன சொல்றாங்க? காவல்துறை சார்பில் வந்து ஹோட்டலுடைய உரிமையாளரை கூப்பிட்டு வந்து மிரட்டுறாங்க. மிரட்டிட்டு வந்து உள்ள வந்து குண்டர்களை வந்து அனுப்பி இருக்காங்க. யாருன்னு பேரெல்லாம் சொல்லல அவங்க. இது நான் அது விளக்கம் சொல்லுங்க. என்னன்னா, நீங்க உலகத்துல எல்லாமே கலாட்டா நடந்தா ரவுடி பேர் இருந்தா நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. போலீஸ் வந்து ரவுடி அடிச்சு பிடிச்சு கொண்டு போகல. போலீஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, குண்டர்கள் எல்லாம் உள்ள வந்து உங்க அடிக்க போறாங்க, கூட்டம் போடாதீங்க. இந்தியாவிலே பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான், நம்புங்க. கூட்டணியில ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு நீங்க இந்த நிகழ்ச்சி நடத்துறீங்க. ஆனா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்ன சொல்லிருக்காங்க, அந்த போல இந்த குரல் எழுப்ப வேண்டாம் அப்படின்னு காலையில செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. அப்போ உங்களுக்கு என்னன்னா, காங்கிரஸ் இந்த அடிப்படை புரிந்து கொண்டாலே போதும். இந்த நாட்டுல எவனுமே அடிமை இருக்கக்கூடாதுன்னு போராடின கட்சி இந்த கட்சி. எவனுக்கு அடிமையா இருக்காது. வேற எங்க பேசலாம் சொல்லுங்க. சரிங்க சார், சொல்லிட்டீங்கல்ல. தமிழ்நாட்டில் மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குன்னு யார் சொன்னா? பொதுவெளியில சொன்னாரா இல்ல ரூம்ல சொன்னாரா? தமிழ்நாட்டில் காமராஜ் ஆட்சி நடக்க சொன்ன அயோக்கியன் யாரு? அவன் பொதுவெளியில சொன்னானா தனியார் சொன்னானா? எங்களுக்கு உத்தரவிட எவனால முடியாது. நான் தான் சொன்னேன், காங்கிரஸ் சுதந்திர சிந்தனையாளர் கூடாரம். மகாத்மா காந்தி தெய்வ நிலையில் இருக்கிற போது கூட இதே தமிழ்நாட்டில் இருந்த நம்முடைய தலைவர் காமராஜ் தொண்டராக அவர் பேசுகிற போது நீ பேசியது தவறு என்று சொன்னது வரலாற்று இருக்குது. தேர்தல் நடக்கிற போது அவர் எடுத்த முடிவு அதுக்கு பின்னாலே வந்து வரலாற்றை பார்த்தால் தெரியும். காங்கிரஸ்காரன் என்பவன் அந்த காங்கிரஸ் கட்சியை தெரிந்து புரிந்து உணர்ந்து கொள்கையை தெரிந்த எவனும் அப்படி பேச மாட்டான். அப்படி பேசுகிறவன் எவனும் காங்கிரஸ்காரன் இருக்க மாட்டான். உங்க மூலமான கேட்கிறேன், காமராஜரை பற்றி கேவலப்படுத்துகிற போது, காந்தியை பற்றி கேவலப்படுத்துகிற போது, அதை பற்றி கேட்காமல் இதை பற்றி சொன்னால் அவருக்கும் காங்கிரசுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவரே அறிவித்துக் கொள்வதாக அர்த்தம். ஆமா, ஜனநாயகம் போலீஸ் வந்து தடுக்குன்னு சொன்னாங்க. ஏதோ அது பேப்பர்ல பார்த்தேன், நீங்க தான் சொல்லணும். ஏன்னு சார் நான் ஒண்ணு சொல்றேன் சார், திரும்பி என்ன சொல்றேன்னா, நான் காங்கிரஸ்காரனா இருக்க வேண்டுமா என்பதற்கு நான் இதை சொன்னாதான் புரியும். நான் இந்த கட்சியில 68 மெம்பரான 71 தேர்தலை மேல 4 கேஸ், 72 திருச்சியில ஒரு போராட்டம் நடக்கிறது 5-6 கேஸ். இப்படி வாழ்நாள் முழுக்க அடிபட்டு உதப்பட்டு காங்கிரஸ் வந்திருக்கோம். அவர்கிட்ட போய் கேளுங்க எப்ப காங்கிரஸ் வந்தாருன்னு. யாருக்கு சொல்லணும்னு கேட்டுங்க. ஏதா வேண்டாம் இருக்கட்டும் சார், எதா வேண்டாம் இருக்கட்டும். ஒரே வாரத்தில் முடிச்சுட்டேன். எங்களுக்கு யாரும் உத்தரவிட முடியாது. காங்கிரஸ்காரன் சுதந்திர சிந்தனையாளர், அவன் தான் காங்கிரஸ்காரன். அவனை யாரும் அவனும் அடிமையாக மாட்டான், வேற யாரும் அடிமையாக்க மாட்டான். நாங்க கட்சி தலைமை சொல்லிட்டு அப்புறம் பேசிக்கிறோம். சார் நான் முதல்ல கேட்டேன், என்ன சொன்னீங்க? மனுநீதியோட ஆட்சி நடக்க யார்கிட்ட சொன்னார்? பொதுவெளியில சொன்னாரு. அவருக்கு மட்டும் தான் உரிமை இருக்கா? ஏதா வேண்டாம் இருக்கட்டும் சார். பொதுவெளியில சொல்ற நோக்கல யாருக்கு கிடையாது. நீங்க வந்து ஆட்சியில வந்து பங்கு கேட்கறது எல்லாருடைய உரிமை. உரிமை வந்து அரங்கத்துக்குள்ள வந்து எங்களுக்குள்ள நாங்க பேசணும் முடிவு பண்ணிருந்தோம். கூட்டணியை பற்றியோ யாருடன் கூட்டணி எப்படிங்கிறத பத்தி நாங்க வந்து எந்த இடத்துலயும் வெளியே சொல்லவும் இல்ல, சொல்லக்கூடிய நிலையில நாங்க இல்ல. இதுக்கு எங்க அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தான் சொல்லுவோம். பட் எங்களுக்கு பர்சனல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா? எங்க உரிமையை ஒரு அரங்கத்துக்குள்ள பேசுறது கூட விட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அது எப்படி சரியா இருக்கும்? எங்க உரிமையை நாங்க அரங்கத்துக்குள்ள தான் பேச, பொதுவெளியில பேசுறோம் சொன்னா பொதுவெளியில பேச வேண்டிய நிலைமை வந்து உருவாக்குறாங்க. இப்ப கூட பேசுற போது எதுவுமே நாங்க எங்க யாரோட கூட்டணி வைக்கணும், என்ன பண்ணணும் பத்தி நாங்க பேசல. எங்களை ஏன் தடுக்கிறீங்க? ஏன் வந்து ஒரு ஜனநாயக பூர்வமா ஒரு அரங்கத்துக்குள்ள உள்ளரங்கத்துக்குள்ள ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணா அது நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட 3-4 மணி நேரமா போராட்டம். இந்த கோரிக்கை இருக்கு, ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு நாங்க அப்படின்ற கோரிக்கையை அந்த குழுவினர் பேச போகும்போது திமுக பேச மாட்டாங்க அப்படின்னு தெரியுமா? அவங்களும் இதே எண்ணத்தோட தானே இருக்காங்க. ஆட்சியில அதிகாரம் இப்பதான் தெரியுது காங்கிரஸ் வளர்க்கறதுக்கு அவங்க இருக்காங்கன்னு. நான் ஒரு நிமிஷம் தயவு செய்து நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். திமுக ஆட்சி, குறிப்பாக ஜெயலலிதா ஆட்சி தான் மிக மோசமான ஊழல் ஆட்சி திமுக சொல்லுச்சா? அந்த ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சரா இருந்த ராஜகண்டப்பட இருந்து, KKSR இருந்து, ரகுபதியில இருந்து, உங்க இந்த ஊர்ல இருக்க பாபு இருந்து 10 பேர் மந்திரியா இருக்காங்களா? இதே முதலமைச்சர் கரூர்ல எங்க ஊர் குளித்தலையிலையும் தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே இவ்வளவு மோசமான ஒரு ஊழல் பேர்வழி கிடையாது, இவரை விடவே கூடாது அப்படின்னு யாரை சொன்னாரு? செந்தில் பாலாஜி. அவரை மந்திரியாக்குனாங்களா? இவங்களால ஊழல் பேர்வழி இவரை விட மோசமான ஆளே இல்ல என்று சொல்லவங்க எல்லாம் மந்திரியாக்கலாம், அது தப்பு இல்ல. ஆனா எந்த தப்பு எங்க மேல சொல்லேனாலும் காங்கிரஸ் காரனை விடக்கூடாது. இதுக்கு ஆழமான செய்தி ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். தமிழ்நாடு முழுக்க எங்க ஊர் வந்து குளித்தலை சட்டமன்றத்துக்குள்ள இருக்கு. குளித்தலை ஒரு நகராட்சி, 2 டவுன் பஞ்சாயத்து. ஒன்னு மேட்டுமருதூர்னு பேரு, இன்னொன்னு நங்கவரம்னு பேரு. அந்த மேட்டுமருதூர்ல ஒரு சீட்டும் கொடுக்க மாட்டேன்டாங்க. குளித்தலையில ஒரே ஒரு வார்டு கொடுக்கறேன்னாங்க. நங்கவரத்துல ஒரே ஒரு வார்டு கொடுக்கறேன்னாங்க. அந்த நங்கவரத்துல தான் எங்க கிராமம் வரும். அது ரிசர்வ் வார்டு. அந்த வார்டுல சொன்ன உடனே ஒரு MA படிச்ச ஒரு பையன், அவங்க அப்பா என்னுடைய நண்பர், அவங்க தாத்தா தீவிர காங்கிரஸா இருந்தவர். இந்த பையன் MA முடிச்சுட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தான். உங்க அப்பா தாத்தா எல்லாம் இருந்த கட்சிடா, நீ வந்து நின்றான்னு சொல்லி நான் கொஞ்சம் பணமும் கொடுத்து நிக்க சொன்னேன். அவனுக்கு எதிராக ஒருவனை நிறுத்தி 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அவனை தோற்கடிக்கணும்.
அவனை தோக்கடிக்கலாம் நீ ஊரில் இருக்க முடியாது என்று செந்தில் பாலாஜி செய்தது நான் குற்றம் சொல்றேன். குளித்தலையில் அதே மாதிரி போட்டி போடுறது ஒரே ஒரு வார்டு கொடுத்து அதையும் தோற்கடித்தாங்க. நீங்க விசாரிச்சுங்க, தமிழ்நாடு முழுக்க அத்தனை எங்கேயாவது கொடுக்கிற சீட்டே 1-2. ஒரு கட்சி பலமா இருக்குன்னா எம்எல்ஏ எம்பி இல்ல, கீழே இருக்கக்கூடிய ஊராட்சி பஞ்சாயத்து அதுல இருக்கக்கூடிய உறுப்பினர் தான் கட்சியுடைய பலம். எங்கேயுமே யாரும் வந்துவிடக் கூடாது. கொடுக்கிறது 15 அல்லது 35 சீட் இருக்கிறத 1 கொடுப்பாங்களாம், அதையும் தோக்கடிப்பாங்களாம். அவங்க தான் வளர்க்கறாங்க. நீங்க சொன்னீங்கன்னா நான் ஒண்ணு பதில் சொல்லுங்க.